வதேரா பிரியங்கா காந்தியினுடைய கணவர் வதேரா சபரீசன் இப்படி மாப்பிள்ளைகள் கட்சியின் ரிமோட் கண்ட்ரோலராக இயங்குவது பற்றி திருசக்தியாரின் கருத்து என்ன? மாப்பிள்ளைகள் ரிமோட் கண்ட்ரோலாக இயங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேள்வி கேட்குறாங்க. அது வந்து அது ரிமோட் கண்ட்ரோல் ஏன்னு கேட்டால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த பெரிய அங்கே டெல்லி குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்தி நேரடி அரசியல் இருக்கிறார். ரிமோட் கண்ட்ரோலுக்கு பிற விஷயங்களுக்காக வதேராவை பயன்படுத்திக்கிறாங்க, இல்லை வதேரா செயல்படுகிறார். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கலைஞர் ஐயா இருக்கும்போது ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலின் இருக்கும் பொழுது முதல்வராக இருக்கும் பொழுது இல்லை கட்சி தலைவராக இருக்கும்போது உதயநிதியை கொண்டு வந்துட்டார். நாங்கள் வேறு யாரும் எங்கள் குடும்பத்துலேருந்து வரமாட்டோம்னு வருஷத்துக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை பௌர்ணமிக்கு ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து நல்ல நாள் பார்த்து உதயநிதி ஐயா வந்துட்டார். வந்துட்டு இப்போ ஏதோ துணை முதல்வராக போகிறாங்கன்றாங்க, இல்லைன்றாங்க, தெரியல. ரைட்டு, அமைச்சராக இருக்கார். ஸோ அவர் இருக்கார். ஆனால் சபரீசன் வந்து பின்னால் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அவர் தான் வந்து பிற விஷயங்களில் வந்து அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ரிமோட் கண்ட்ரோல்னு அவர் சொல்கிறது யதார்த்தம் இதுதான். இதில் வந்து யார் தப்பு பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்டி ராமராவ் காரு தான் தப்பு பண்ணிட்டார். இவங்க ரெண்டு பேரும் சோனியா காந்தியும் கலைஞர் ஐயாவும் அந்த விஷயத்தில் அவர்களுடைய புத்தி சாதுரியத்தை நான் பாராட்டுகிறேன். பையனை கொண்டு வந்து நேரடி அரசியலில் வச்சுட்டு மாப்பிள்ளையை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க. நம்மால் இவர் என்டி ராமராவ் காரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து 8 பையன் 4 பொண்ணு. அம்மாடியோ, சிறு குடும்பம். 8 பையன், சிறு குடும்பம். ஆமாம், சிறு குடும்பம். 4 பொண்ணுங்க. இப்போ பையன்லாம் என்டிஆர், பாலகிருஷ்ணா எல்லாமே வரும். ராஜகிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா எல்லா கிருஷ்ணன் பேரும் அங்கே வந்துடுச்சு. இந்த 4 பொண்ணு பேர் வந்து அதில் ஒரு லோகேஸ்வரி, மகேஸ்வரி, ராஜேஸ்வரிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸ்வரியாக ஒரு 4 பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் யாரையுமே அரசியலுக்கு கொண்டு வரல. என்டி ராமராவ் 8 பேர்ல யாருக்கு பிரச்சனை வரும்? தலைவலியா வருமே. இல்லைங்க, இருக்கு. இப்போ இங்கே கூட தான் கலைஞர் கூட தான் முக முத்து இருந்தார், முக அழகிரி இருந்தார், முக தமிழரசு இருந்தார், முக ஸ்டாலின் இருந்தார், கனிமொழி இருக்காங்க. அது கரெக்டாக பார்த்து அது கொண்டு வரலையா? அந்த மாதிரி வந்து இங்கே 4 பேர் இருக்கலாம், அங்கே 8 டபுளாக இருந்தது, அவ்வளோதானே. இந்த 8 பசங்களை யாரையாவது ஒருத்தரை, நம்ம அதில் மூத்தவரா இளையவரா அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கல. அது வந்து யாராவது ஒருத்தர் வச்சிருக்கணும்ல, அது வைக்கல. என்ன பண்ணார்? மாப்பிள்ளையே நேரடி அரசியலுக்கு கூட்டு வந்துட்டார். மாப்பிள்ளையை ரிமோட் கண்ட்ரோல் தானே வைக்கணும் இல்லையா? ரிமோட் பண்ணிட்டார். கடைசியில் என்னாச்சு? ஒரு ஸ்டேஜில் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்குமே முட்டிக்கு மாப்பிள்ளை தனியாக போயிட்டார். மாமனாருக்கு எதிராக அரசியலில் திரும்பினார். அதுதான் அதுக்குள்ளே அவரை வந்து 2வது மனைவி சிவபார்வதின்னு ஒரு அம்மாவை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதில் குழப்பங்கள் வந்தது. அதை வச்சுக்கிட்டு இது வந்தது. ஆக இப்போ என்னாச்சு? மாப்பிள்ளை வந்து இங்கே நம்ம இந்த அடையாளம் நம்ம காங்கிரஸ், திமுக இந்த வகையில் வந்து பையனை நேரடி அரசியலிலும் மாப்பிள்ளையை ரிமோட் கண்ட்ரோல்லையும் வச்சுருந்தாருன்னா என்டி ராமராவ் வந்து தப்பிச்சிருப்பார். ஆனால் என்னாச்சு? பையன்கள்லாம் வந்து எல்லாம் சினிமாவில் நடி, வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அரசியல் கொண்டு வராமல் மாப்பிள்ளையை வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு பதிலாக நேரடியாக கொண்டு வந்தார் பாருங்க. ஃபனால் அவர் வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வந்தார், மறுபடியும் விழுந்தார், எழுந்திரிச்சிட்டாரு, அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை கதைங்கிறது இதுதான். இந்த மாப்பிள்ளை கதைன்னு சொல்லும்போது எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கதை ஒன்று நினைவுக்கு வருது. அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனால் அதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கைது போட்டு தரேன் உங்களுக்கு. இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு. ஆனா மாப்பிள்ளைன்றதுனால எனக்கு அந்த கதை சொல்றீங்க. இப்ப ஆமா, கதை சொல்றேன். நடுவுல கோடி கிழிச்சிரோம். இதுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லிட்டேன். நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இல்ல அது மாதிரி இல்ல அந்த மாதிரி பாக்குற ஆளுங்க இல்ல அப்படி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா A1 A2 ரெண்டுமே நீங்க தான், நான் இல்ல. இல்லங்க, நான் அந்த மாதிரி பாக்குற ஆளுங்களா? இல்ல நீங்க ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் பார்க்க என்ன மாதிரியே நீங்களும் என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லவரே எனக்கு தெரியும். அது நம்ம விஷயத்துக்கு வரும். ஒரு கதை ஒன்று, சின்ன கதை. ராமநாதபுரம் அந்த காலத்தில் சமஸ்தானத்துக்கு அரசர் வந்து விஜய ரகுநாத சேதுபதினு இருந்தார். அவர் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு 2 பொண்ணு. ஏதோ பேர், ஒன்று ஏதோ லோகேஷ், ஏதோ மாதிரி ஏதோ ராஜேஸ்வரி, ஒன்று ராஜலட்சுமி, ஏதோ ஒரு பேர் 2 பொண்ணு. இவர் வந்து அப்போது வந்து ராமநாதபுரம் மன்னர் தான் ராமேஸ்வரம் வரைக்கும் அவருடைய ஆட்சி.
அப்போ இந்த 2 பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு தங்கச்சி பையன், அப்போல்லாம் இந்த சொந்தக்காரங்களே கொடுப்பாங்கல்ல, அந்த தாய் அது கொடுப்பாங்க. தங்கச்சி பையனை வந்து கல்யாணம் பண்ணும்போது 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு அவருக்கு ஏதோ ஒரு எண்ணத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு, என் தங்கச்சி பையன் உனக்கு அத்தை மகன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. இல்லை, அக்கா தான் அவரை நேசிக்குது, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் பார்த்தாரு, எதுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அது சகஜம். 2 பொண்ணையுமே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். யாரு? அந்த அவர் பேர் தண்டபாணி தேவர்னு பேர், மாப்பிள்ளை பேர். மாப்பிள்ளைக்கு தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சா மாப்பிள்ளைன்னா ஒரு பதவி கொடுக்கணும்ல. மாப்பிள்ளைன்னா ஒரு பதவி, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு பதவி கொடுத்தாதான். அதாங்க ஒரு ஏதாவது பதவி இல்ல பொறுப்பு ஏதோ. நம்ம கதை மட்டும்தான் சொல்றோம், இல்ல இது வேற அது வேற. இந்த கதை வேற, அந்த கேள்வி வேற. சரி, அந்த மாப்பிள்ளைக்கு பதவி கொடுத்தாகணும். ஆமா, அதாவது பதவின்னு சொல்லலாம், பொறுப்புன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த பணின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப ராமேஸ்வரம் பகுதியை நீங்க பாத்துங்க, நிர்வாகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் வந்து ராமேஸ்வரம் தீவு, இங்கே பாலம்லாம் இல்லை, ரயில்வே பாலம்லாம் ஒன்றும் கிடையாது. படகுல தான் வந்து போனோம். ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய கோயில், உங்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். அங்கே போகிற பக்தர்கள்லாம் வந்து படகுல தான் ஏறி போனோம். இவர் விஜய ரகுநாத சேதுபதி வந்து பெரிய சிவபக்தர், அதனால் வந்து அவர் வந்து இலவசமாக படகுல எல்லாரையும் என் பக்தர்களை ஏற்றிட்டு போய் பண்ணிட்டு இருந்தார். படகு சேவை வச்சுருந்தாரு. மாப்பிள்ளை வந்தோடனே என்ன பண்ணா, அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. மாப்பிள்ளைன்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அந்த அப்போவே அந்த ஃபார்முலாவில் அவர் என்ன பண்ணார், இந்த படகுல ஓட்டு போகும்போது அது கட்டணம் 4 அணா 25 காசு. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கணக்கான இல்லை, ராமேஸ்வரத்துக்கு அந்த காலத்துலேருந்து ஆயிரக்கணக்கான. இந்த படகு 25 காசு. இது ஒரு ஏழை யார் ஒரு புலவர்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு வருமானம் கொட்டுது. சரி, ஒரு ஏழை புலவர் அந்தனாரோ இல்லை யாரோ ஒரு ஏழை அவர் வராரு, வந்துட்டு அது கேட்குறாரு, 4 அணா போன வருஷம். ஒரு நிமிஷம் குறுக்கிறது மன்னிக்கிறேன், மாப்பிள்ளைக்கு வருமானம் கொட்டுதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் அந்த கதையில வர மாப்பிள்ளைக்கு இல்லை அதான் நம்ம கதையை பற்றி தானே பேசுறேன். அதனால வந்து அவர் வந்து அந்த என்னால் முடியாதுங்க, போன வருஷம் கூட வந்தேன், கட்டணம் இல்லாமல் போனேன், சாமியை பார்க்க போறாம சிவனை பார்க்க போறதுக்கெல்லாம் காசு கேட்குறீங்களா, அது நியாயமா? அது கடவுளை தரிசிப்பதற்கு கட்டணமா? எப்படி கடவுளை தரிசிப்பதற்கு உடனே நீங்க வந்து இன்னைக்கு அறநிலையத்துறையில வந்து சிறப்பு கட்டணம் போட்டிருக்காங்களே, இது நியாயமா? இப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. இந்த கதைக்கு அந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை சொல்லிட்டேன்ல, கேட்கக்கூடாது. சரி, அதனால வந்து அது வந்து அவர் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னா ஏற்றிட்டு போக முடியாது. அதெல்லாம் மாப்பிள்ளை ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காரு, அதெல்லாம் யாரையும் ஃப்ரீயாக ஏற்றிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் படகோட்டி. இவர் சும்மா திரும்பி சாமியை பார்க்காம வந்து அவர் பயங்கர கடுப்பு, நேராக அடித்து விட்டார் அரண்மனைக்கு, ராமநாதபுரம் அரண்மனைக்கு போயிட்டு, மன்னா உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு நடக்குது, நியாயமா? அது சிவபக்தர்களை வந்து போய் கடவுளை தரிசிப்பதற்கு கட்டணமா? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படின்னு. அது 4 அணா அந்த காலத்தில் பெரிய விஷயம்னு வச்சுங்க, பெருசாக போட்டு விட்டாரு. விஜய ரகுநாத சேதுபதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. யார் பேர்ல? மாப்பிள்ளை பேர்ல. முதல்ல இது போட்டதே தப்பு. போட்டது இது வரைக்கும் மன்னராக இருந்து தங்கிட்ட தெரிவிக்கல, 2வது தப்பு. 3வது இந்த பணம் என்ன ஆச்சு? இந்த பணம்லாம் என்ன ஆச்சு? கதையில தான் நம்ம பேசுறோம். கதையில வர அந்த சமஸ்தான கதையில நம்ம கருவூலத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி உடனே என்ன கருவூலம்னா இங்க நமக்கு உள்ள கருவூலம். சரி, கருவூலம் அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது அறிவு கோபுரம்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அரசு அலுவலகம் வச்சிருப்பாங்க, அங்கே வரலையே அப்படின்ற ஒரு கணக்கில் அவங்க வந்து வச்சுப்பா. அப்போ கேட்டு அவர் வந்து அறிவு கோபுரம்னு வச்சுங்களேன், அறிவு கோவில்னு வச்சுங்களேன், அறிவு கோவில் அப்படின்னு வச்சுங்க. அப்போது அவங்க வந்து விசாரணை கண்டக்ட் பண்ணுறாரு, இது உண்மையா அப்படின்னு. உண்மைன்ற தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணாரு, தேச துரோகமாக இருந்தால் கூட ஆயுள் தண்டனை கொடுத்துருவேன், இது வந்து இறை துரோகம், கடவுளுக்கே துரோகம், அவரை பார்க்க போறதுக்கு நீ கட்டணம் போடுற, அதுவும் அரசுக்கு தெரியாம போடுற, இதுல இறை துரோகம் அரச துரோகம் எல்லாமே சேர்ந்து போச்சு. அதனால சொந்த மாப்பிள்ளை தங்கச்சி பையன் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு.
மாமனார்னா அப்படி இருக்கணும். ஆ, ம் மாமனார் மாப்பிள்ளைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன இந்த மாதிரி வசூல் பண்ணாருன்றதுக்காக ம் மரண தண்டனையை அங்கே நிறைவேற்றுறாங்க. எங்கள் ராமநாதபுரம் அரண்மனையில் வச்சு. அது வழக்கமாக அவங்களுடைய என்ன அது தூக்கில் போடுவாங்களோ அது அப்படி அந்த காலத்தில் தான் இந்த மரத்தில் தூக்கில் போடுற அந்த பழக்கம் இருக்குது. அது இதை கேள்விப்பட்டவுடனே இவருடைய மகள்கள் 2 பேர், அக்கா தங்கச்சி 2 ஆமாம், பேரும். அது தனியாக அக்காவை ஒரு வீட்டில் வச்சிருக்காரு. அவருக்கு தங்கச்சி ஒரு ஊரு. மாப்பிள்ளைனாலே எப்பவுமே கில்லாடியாக இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கதையில தான் சொல்கிறேன். சரி சரிங்களா? அது மாப்பிள்ளைன்னா கில்லாடியாக இருப்பாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட அக்கா தங்கச்சின்னு கூட ஒரே இடத்துல வைக்கல. ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக இதை ஒரு ஊரில் வச்சிருந்தாரு, இதை வேற ஒரு ஊரில் வச்சிருந்தார் தள்ளி. அங்கங்கே போயிட்டு வருவார். இப்போ நம்ம அரசியல்வாதிகள் இல்லையா, ஐயா வந்து இப்போ வாக்கி டாக்கியில் பெரிய போலீஸ் உயர் அதிகாரியே பேசுவார். ஐயா வந்து இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு புறப்பட்டாரு, சாப்பிட்டாரு. ஆமாம், மதிய உணவு கோவிந்தபுரத்துலேருந்து புறப்பட்டுட்டாரு, எம்ஐடி நகருக்கு போயிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக சொல்கிறோம். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், கதையில தான் சொல்கிறோம். அந்த கேள்விக்கு போகல. சரி, அப்போது இதை வந்து சொல்லியிருக்காங்க, 2 வீடு தனித்தனியாக இருக்குது. அப்போ அங்கே அக்கா என்ன பண்ணுச்சு, நம்ம கணவரை தூக்கில் போட்டாங்க. அதே சமயத்தில் இது வந்து அரசர் அப்பாவை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் அரசர், அப்பா மட்டும் இல்லை, அரசர். அரசருங்கிற முறையில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அரசவையில் வச்சு விசாரணையெல்லாம் நடத்தி தான் குற்றவாளின்னு நிரூபணம் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கணவரை இழந்து நம்ம வந்து வாழறது, அந்த காலத்தில் இந்த உடன்கட்டை எடுத்து தப்புன்னு அவங்க வந்து நெருப்பு மூட்டி வீட்டு வாசல்லையா வீட்டுக்கிட்டேயே போட்டு அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் தங்கச்சி என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி நெருப்பு மூட்டி அதுவும் உள்ளே இறந்து 2 பேரும் இறந்துட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க ராமேஸ்வரம் பகுதிக்கு போனீங்கன்னா அக்கா மடம் தங்கச்சி மடம், அதுதான் இந்த கதைங்களா? ஆமா, தங்கச்சி மடத்துல பேர் வந்ததுடைய கதை வந்து இதுதான். அக்கா மடம் தங்கச்சி மடம். அக்கா சமீபத்தில் தான் போயிட்டு வந்தோம். அக்கா வந்து தீக்குள் இறங்கி உயிரை விட்ட இடம் அக்கா மடம். தங்கச்சி வந்து அதே மாதிரி கணவரை பிரிந்ததற்காக வந்து உயிர் விட்ட இடம் தங்கச்சி மடம். இதுதான் கதை. கதையிலிருந்து சொல்லக்கூடிய நீதி என்ன சொல்றோம்? கதையிலிருந்து நீதி என்னன்னா, அந்த காலத்துல மாமனார்கள்லாம் வந்து ஒரு நேர்மை நீதி தவறாமல், மாப்பிள்ளை தவறு செய்தால் கூட மரண தண்டனை, தூக்கு தண்டனை, இல்லை தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாமனார்களுக்கு வந்து தைரியம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. நேர்மை நீதி நியாயம் மக்களுக்காக அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த பசுவுக்காக வந்து அந்த கன்றை இது பண்ண அந்த அரசர் மாதிரி தப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது வந்து அப்படிப்பட்ட அரசர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மாமனார்கள் அரசர்களாக இருந்தார்கள். நம்ம அவ்வளவுதான் சொல்றோம், கதையில சொல்லிட்டு வரோம். நம்ம கதையில சரி, மாப்பிள்ளைகள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதே மாதிரி கில்லேடியாக தான் இருக்காங்க. ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது மாமனாருக்கு தைரியம் இருந்தது, தண்டனை கொடுத்தாரு, அதோட நிறுத்திக்குவோம். நம்ம அதுக்கு மேலே பேசணும்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலமா இல்லை சனிக்கிழமை காலையில் நம்ம இப்போ பேசுறது வந்து தற்கால அரசியலை பற்றியே இல்லைங்க. விஜய ரகுநாத சேதுபதி கதையை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். சரிங்க ஐயா.